மக்களே, இன்று நாம் திருக்குறள் 237ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள புகழ் அதிகாரத்தை சேர்ந்த குறள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன்? இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவர் நல்ல பெயருடன் வாழ முயற்சி செய்யாமல் இருந்தால், அவரை மற்றவர்கள் இகழ்ந்தால் அதற்காக வருந்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏனெனில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் மக்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கும். சிலர் தவறான வழியில் வாழ்வார்கள், பிறருக்கு கஷ்டம் தருவார்கள். ஆனால் மக்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது சரியானது அல்ல. நல்ல பெயர் வேண்டுமெனில் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மரியாதையுடன் வாழ வேண்டும். அப்போதுதான் மக்கள் நம்மை மதிப்பார்கள். இல்லையெனில் இகழ்ச்சி வருவது இயல்புதான். அதனால் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படுவதற்கு முன் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நல்ல புகழ் தானாக வரும். இதைத்தான் இந்த குறளை மிக அழகாக சொல்லுகிறது. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன்? அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.